இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஆர்த்தி சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரியும், எல்லாமே என்னுடைய மனைவிக்கு முன்னாடியே தெரியும், சொல்லிட்டு தான் இப்படி பண்ண அப்படின்ட்டு தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பேசியிருப்பதும், அது மட்டுமல்லாமல் பிரபல பாடகி ஒருத்தவங்க கூட ஜெயம் ரவி அவர்கள் கோவாவில் ஜாலியாக சுற்றி வருகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஜெயம் ரவி அவர்கள் அது தொடர்பான முக்கிய தகவல் ஒன்றையும், பிள்ளைகளின் நிலை, பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி அதிர வச்சிருக்கிறாரு. இவங்களோட இந்த விவாகரத்து பிரச்சனைகளை தற்போது என்னதான் நடக்குது அப்படின்றத பற்றியும் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி 2 பிள்ளைகளுக்காகவாது இந்த ஜோடி மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜெயம் ரவி ஆர்த்தி இடையேயான விவாகரத்து தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே கோலிவுட்டில் தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இதனிடையே தான் பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் எதனால் தன்னுடைய மனைவியை பிரிந்தேன் அப்படின்ட்டு முதன்முறையாக இது பற்றி தற்போது பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னுடைய மனைவி விவாகரத்து தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துமே பொய், அதாவது அவங்களுக்கு தெரியாம இது நடக்கவே இல்லை. ஆர்த்தி அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில தனக்கு தெரியாம, அதாவது தன்னுடைய பார்வைக்கு வராம இந்த விவாகரத்து நோட்டீஸை அவர் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சமூக வலைதளத்தில் நான் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பே 2 முறை ஆர்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பி இருந்தேன் அப்படின்ட்டு ஜெயம் ரவி அவர்கள் தற்போது சொல்லி இந்த விவாகரத்து பிரச்சனையில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதன் பிறகுதான் சமூக வலைதளத்திலேயே இந்த தகவலை முறைப்படி வெளியிட்டேன். எந்த முடிவு எடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய பெற்றோர்களின் ஆசை. இந்த விஷயத்திலையும் அவர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதில் முதல் மகன் சற்று வளர்ந்து இருப்பதால் நான் இந்த விவாகரத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே அவங்கிட்ட பேசியிருக்கேன். இருந்தாலும் தன்னுடைய தாய் ஆர்த்தியை நான் பிரிவது என்னுடைய மகன்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. ஆர்த்தியை பிரிய முடிவு செய்திருக்கேன். அதனால தான், இதனால் என்னுடைய 2 மகன்களையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லை. அவர்களை என்னைக்குமே கைவிடக்கூடிய எண்ணமும் எனக்கு இல்லை. சமீபத்தில் கூட என்னுடைய மகனின் பிறந்த நாளை குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடினோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இனிமேல் நீதிமன்றம் பார்த்து கொள்ளும். அப்போது பல உண்மைகளும் தெரிய வரும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மாமியார் என்னை வைத்து படம் தயாரித்ததாகவும் அதனால தான் விவாகரத்து செய்ததாகவும் செய்திகள் வெளியாகியது. இது எல்லாவற்றுக்குமான பதில்களும் நீதிமன்றத்தில் தெரியும். அதே போல ஒரு பெண்ணுடன் தொடர்பு படுத்தி அதிக அளவில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நானும் அவரும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில தான் சந்தித்தோம். இருவரும் அப்படி ஒரு ஆன்மீக அமைப்பு தொடங்குவது குறித்து திட்டமிட்டு இருந்தோம். உண்மை என்னன்னு தெரியாம எங்களை தவறாக பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி தவறாக பேசுவதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசலாமா அப்படின்ற மாதிரியும் ஜெயம் ரவி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டுமல்லாம தான் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த போது ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக பேசினாங்க. ஆனால் அந்த நடிகைக்கு தற்போது நிச்சயதார்த்தமே நடந்து விட்டது. என் விஷயத்தில் இப்படி பல தவறான தகவல்கள் பரப்பப்படுது. ஊரில் எத்தனையோ பேர் விவாகரத்து செய்கிறாங்க. ஆனால் நான் சினிமாவில் இருப்பதால இது பரபரப்பாக பேசப்படுகின்றது. நான் எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என் வாழ்வில் எந்த வேதனையும் துக்கமும் கிடையாது. இதனால தொடர்ந்து படங்கள்ல நடிப்பேன். இந்த விவாகரத்து பிரச்சனைக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய விவாகரத்து தொடர்பாக இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லி அதிர வைத்திருக்கிறாரு.
அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு 2 முறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அதன் பிறகு தான் இந்த அறிக்கையை சமூக வலைதளத்தில் வெளியிட்டேன். ஆனால் அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஜெயம் ரவி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்படின்னா எதற்காக ஆர்த்தி அவர்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லணும்? அவங்க இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? மீண்டும் ஜெயம் ரவி அவர்களுடன் சேர்ந்து வாழ பார்க்குறாங்களா? அல்லது தன் மீது தவறு இல்லை, ஜெயம் ரவி மீது தான் தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை மக்களிடம் திணிப்பதற்காக அப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்களா அப்படின்றதும் இதுவரைக்கும் தெரிய வரலை. இதற்கு ஆர்த்தி அவர்களே இன்னொரு அறிக்கையோ அல்லது இது தொடர்பாக ஏதேனும் விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் இதில் யார் மீது தவறு இருக்கிறது, என்ன நடந்தது இவங்களுக்குள்ளார அப்படின்றது தெரிய வரும். இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால நாம் அதுக்குள்ளார மூக்கை நுழைக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது தன்னுடைய மாமியார் சுஜாதாவின் தயாரிப்பில் 3 படங்கள் 3-4 படங்களில் நடித்திருக்கிறாரு. அதில் ஏற்பட்ட ஒரு நஷ்டம், அவர் கேட்ட தொகை, இதன் காரணமாக பிரிவு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விவரம் தெரிந்த முக்கிய புள்ளிகள் சில பிரச்சனைகள் அவங்களுடைய மாமியாருக்கும் அவருக்கும் போயிட்டு இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய மாமியார், அதாவது ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதாவுக்கு ஒரு வளர்ப்பு மகன் சங்கர் என்ற வளர்ப்பு மகன் இருக்கிறாரு. அவர் தான் தயாரிப்பு நிறுவனத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும், அவர் சொல்கிறதனுடைய பெயரில் தான் ஜெயம் ரவி நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டதால தான் குடும்பத்துக்குள்ளார சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்ட்டும் சொல்லப்படுகின்றது. விவரம் அறிந்த முக்கிய புள்ளிகள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஜெயம் ரவி அவர்களோ தன்னுடைய மாமியாருக்கும் இந்த விவாகரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதாவது பிரபல பாடகியுடன் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு காதலில் இருக்கிறாரு, கோவாவில் சுற்றி திரிகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் வெளியாகி இருந்தது. அது பற்றியும் ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த பாடகியை எனக்கு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், பெரிய சந்தேகம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி ரைட்டு, ஆன்மீக நிகழ்ச்சிக்காக போய் சந்தித்து இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கோவாவில் சென்று சுற்றியது, அந்த காருக்கு, இவங்க 2 பேரும் சென்ற காருக்கு கோவா போலீஸார் ஃபைன் போட்டது. அதன் பிறகு அந்த காரானது ஜெயம் ரவியின் மனைவியின் பெயரில் இருந்ததால் அவங்களுக்கு SMS சென்று இருக்கிறது. அதன் பிறகு இந்த விவகாரம் தெரிய வந்து அவங்க சில பிரச்சனைகளை இது தொடர்பாக கேட்டிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தது உண்மைதான் அப்படின்றதுக்கு ஆதாரமாகவும் பல விஷயங்கள் இருக்கின்றது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, அவர் ஏன் எதுவும், அதாவது இந்த விவகாரத்தை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஏதோ ஒரு முறை பார்த்தேன், அதோடு முடிஞ்சு போச்சு எங்களுடைய பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பது இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெரியல. இதை பற்றி யாரும் பேசக்கூடாதா அப்படின்றதுக்காக அவர் சொல்லியது போல இருக்கின்றது அப்படின்றது தான் இதன் மூலமாக விளங்குகின்றது. சரி, இந்த விவகாரத்தையும் விட்டுருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கும்போது ஒரு நடிகையுடன் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியானதை பார்த்த நான். ஆனால் அந்த நடிகைக்கு தற்போது நிச்சயதார்த்தமே ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவும் சரி, இந்த விவகாரத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அவர் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு வதந்தி, அது நடிகர்கள் அப்படின்னா நடிகைகள் கூட கிசு வர்றது சகஜம்தான் அப்படின்றத ஒத்துக்கொள்ளலாம். இவர் தற்போது சமூக வலைதளத்தில் வரக்கூடிய இந்த எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரே தவிர உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரலை. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது செல்லும்போது உண்மை தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த நடிகை கூட கிசு ஏற்பட்டுடுச்சு, தொடர்பு இருக்கு. அந்த பாடகை கூட கோவாவில் சுற்றி கொண்டிருக்கிறார், ஏன் தனி குடித்தனம் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
தன்னுடைய மாமியாருடனும் எதுவும் பிரச்சனை ஏற்படலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போனா எதுக்கு இந்த விவாகரத்து அப்படின்ற கேள்வி தான் மக்களுடைய மனதில் எழுகின்றது. ரசிகர்கள் ஒவ்வொருவரின் கேள்வியாகவும் அதுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகன்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எது எப்படியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான அனைத்து விஷயங்களையுமே அவர் மறுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த விவகாரத்தில் இவங்களுக்குள்ளார வேறு ஏதோ பிரச்சனை பெருசாக நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. சரி, ரைட்டு, இந்த விவகாரம் கோர்ட்டில் வரும்போது அப்போது என்ன நடந்தது அப்படின்றது நிச்சயம் தெரிய வரும். அது வரைக்கும் இவங்க 2 பேருக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்ற இவங்களுடைய பர்சனல் விஷயத்தை வெளியில் பேசுறது சரியில்லை. வெளியில் பேசுறது சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறத விட நமக்கு எதுக்கு அவங்க விஷயம் அப்படின்ட்டு இதில் இருந்து ஒதுங்கி இருப்பது தான் நல்லது அப்படின்றது தான் எனக்கு சரியாப்படுது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே நடந்த இந்த விவாகரத்து பிரச்சனையை பற்றியும் இந்த விவாகரத்து தொடர்பாக வெளியான பல முக்கிய விஷயங்களுக்கு ஜெயம் ரவி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சு உண்மை என்ன அப்படின்றது நீதிமன்றத்தில் தெரியும், அப்போ பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்ன இந்த பல விஷயங்களையும் பல பரபரப்பான தகவல்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.